ஸ்ரீ மாத்ரே நமக. புராண கதைகளில் நிறைய பவர்ஃபுல் கேரக்டர் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதில் சாகா வரம் பெற்றவர்கள் என்று பார்த்தால் மொத்தமே வெறும் 7 பேர் தாங்க இருக்காங்க. அதில் எல்லோருக்குமே தெரிஞ்சதுன்னு பார்த்தா அனுமன், பரசுராமர், அப்புறம் கல்கி படம் வந்ததுக்கப்புறம் அஸ்வத்தாமனை பற்றி தெரிஞ்சிருக்கும். மீதி இருக்கிறவங்க யார் யாருன்னு ஃபுல் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பரசுராமர் விஷ்ணுவோட 6வது அவதாரமான இந்த பரசுராமர் ஒரு ஆசிரமத்தில் தானே பிறந்து வளர்ந்து இருந்தார். பரசு என்ற ஆயுதத்தையும் சாகாத வரமும் சிவன் கொடுத்தாருன்னு ஒரு கதை இருக்குங்க. ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அந்த வழியாக போகிறப்ப அந்த ஆசிரமத்திற்கு வராரு. அந்த ஆசிரமத்தை நடத்துபவர் வேறு யாரும் இல்லைங்க, பரசுராமருடைய அப்பாவான ஜப்தகிரி மகரிஷி. அவர்கிட்ட சக்தி நிறைந்த ஒரு பசுமாடு இருந்துச்சு. அந்த பசுமாடு பேர் காமதேனு. அந்த பசுமாட்டுக்கிட்ட என்ன கேட்டாலும் நிறைவேற்றி கொடுக்குமாம். அந்த பசுமாட்டின் உதவியால்தான் அந்த நேரத்தில் வந்த மன்னருக்கும் படை வீரர்களுக்கும் எல்லோருக்குமே உடனடியாக தடபடலான சமையல் ரெடி பண்ண முடிஞ்சுதான் ஜப்தகிரி மகரிஷிக்கு. இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார் அந்த வழியாக வந்த கர்த்தவீரிய அர்ஜுனன். இவரும் சாதாரண ஆள் இல்லைங்க, தவம் செஞ்சு வர செஞ்சு 1000 கைகளை வச்சிருக்கிறவர். ஆனாலும் அவருக்கு அந்த பசுமாட்டு மேலே ஒரே ஆசை வந்துடுச்சு. நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த ஜப்தகிரி மகரிஷிக்கிட்ட கேட்குறாரு. அதற்கு அவர் ஒத்துக்கலை. இதை நம்பி தாங்க இங்கே இருக்கிற வாழ்வாதாரமே நடக்குதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு. கோபமான அரசர் அவர்கள் படை வீரர்களிடம் சொல்லிட்டு அந்த ஆசிரமத்திலேயே இருக்க எல்லோரையும் அடித்து போட்டுட்டு அந்த காமதேனு அவரோட கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் போகிற வழியிலேயே காமதேனு சொர்க்கத்துக்கு பறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்தவற்றை பரசுராமர் கேட்டார். தன் அப்பாவிற்கு நடந்த அந்த அவமானத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தனது ஆயுதமான பரசுவை எடுத்துக்கிட்டு அந்த மன்னனை எதிர்த்து நின்று போரிட்டு பரசுராமர் வெற்றி பெற்றார். கொஞ்ச நாள் கழித்து அந்த அரசனுடைய மகன்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆசிரமத்திற்கு வந்து பரசுராமரின் அப்பாவின் தலையை வெட்டி எல்லோரையும் கொன்று விட்டுட்டு ஆசிரமத்தையே எரிச்சிட்டு போயிடுறாங்க. அதை வந்து பார்த்த பரசுராமர் கோபத்தின் உச்சிக்கே போயிடுறாரு. பரசுராமர் அவர் அப்பாவின் உடலை பார்த்து சத்திரியர்களின் வம்சத்தையே அழிப்பேன்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. இதனால தான் இவருக்கும் சத்திரியர்களுக்கும் பிடிக்காமலே போயிடுச்சு. கர்ணன் வந்து எனக்கு ஆயுத வித்தைகளை சொல்லி கொடுங்கன்னு கேட்குறப்ப அவர் நீ சத்திரியனாக இருந்தா இங்கு வராதேன்னு முததடவே சொன்னது அதனால தான். அப்புறம் அவர் சத்திரியன் என்று தெரிந்ததும் வருத்தப்பட்டதும் இதனால தான். இவர் சிவன்கிட்ட இருந்து சாகாவரம் வாங்கினதுனால கலியுகத்தில் விஷ்ணுவின் கல்கி அவதாரத்திற்கு குருவாக இருக்க போகிறவர் இவர்தான் அஸ்வத்தாமன். இவர் ரொம்ப தனித்துவமான கேரக்டர்னே சொல்லலாங்க. இவர் அப்பாவான துரோணாச்சாரியார் பல வருடங்கள் தவம் செய்து சிவனோட அருளால் பிறந்தவர் தான் இந்த அஸ்வத்தாமன். பிறக்கும் போதே நெற்றியில் ஒரு இரத்தின கல்லோடு பிறந்தார். இது அவருக்கு ஒரு சாகா வரத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். பசி, தாகம், நோய் இப்படி எதுவுமே அவர் பக்கம் வராமல் பார்த்துக்குச்சு. யாராக இருந்தாலும் ஏன் கடவுளாக இருந்தால் கூட வாங்கடா ஒரு கை பார்த்துக்கலாம் என்ற சொல்கிற அளவுக்கு துணிச்சலோடு சிவபெருமானின் அருளை பெற்று பிறந்தவர் தாங்க இவர். மற்ற குழந்தைகள் மாதிரி குழந்தைகள் பிறக்கும்போது அழுகாமல் குதிரையின் கணிப்பு சத்தத்தோடு பிறந்தார். அதனால தான் இவருக்கு அஸ்வத்தாமன்னு பெயர் வந்தது. துரோணாச்சாரியார் அவர் மகன் அஸ்வத்தாமனுக்கு பாண்டவர்கள் கௌரவர்கள்னு சேர்ந்து தான் ட்ரைனிங் கொடுத்தாரு. ட்ரைனிங் கடைசி கட்டத்தில் பிரம்மாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு அர்ஜுனனுக்கு சொல்லித்தராரு, அஸ்வத்தாமனுக்கும் சொல்லித்தராரு. அதை பயன்படுத்துகிற அளவுக்கு பொறுமையும் ஞானமும் இல்லைனாலும் பிள்ளை பாசம் கண்ணை மறைச்சது துரோணருக்கு சொல்லித்தராரு. அது மட்டும் இல்லாமல் நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்துறதை பற்றியும் சொல்லித்தராரு. அர்ஜுனனுக்கு நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்துவது பற்றி தெரியாது. இவ்வளவு திறமையானவர். ஆனால் அவர் போனது அதர்மத்தின் வழியில்தான். துரியோதனனின் நம்பிக்கைக்குரிய ஆளாகவே ஆகிறாரு.
மகாபாரத போரில் 18ஆம் நாளில் துரியோதனன் கொல்லப்பட்டான். தன் நண்பன் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்குவதற்காக அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் என்று நினைச்சு பாண்டவர்கள் மகன் 5 பேரையும் கொன்னாரு. அது மட்டுமில்லாமல் பாண்டவர்கள் வம்சத்தை அழிப்பேன்னு சொல்லி அபிமன்யு மனைவி உத்திரையின் கருவில் இருந்த குழந்தையை அழிக்க பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறாரு. இதை தடுக்க அர்ஜுனன் அவருடைய பிரம்மாஸ்திரத்தை அனுப்புகிறாரு. 2 பிரம்மாஸ்திரமே மோதுச்சுன்னா பிரபஞ்சமே அழிஞ்சிடும்னு வியாச முனிவர் சொன்னதுனால அர்ஜுனர் கிருஷ்ணர் பேச்சை கேட்டு அவருடைய அஸ்திரத்தை திரும்பி வாங்கிடுறாரு. ஆனால் அஸ்வத்தாமனால் அஸ்திரத்தை செலுத்ததான் தெரியுமே தவிர அதை திருப்பி வாங்க தெரியாது. அவங்க அப்பா அதை சொல்லித்தராமல் விட்டுட்டாரு. அதனால அந்த அஸ்திரம் கருவில் இருக்க குழந்தையை கொன்னுடுச்சு அந்த பிரம்மாஸ்திரம். அதனால் கோவத்தின் உச்சிக்கே போன கிருஷ்ணர் அஸ்வத்தாமனின் ரத்தினத்தை பிடுங்கி நீ சாகா சாபத்தோட வறுமை, பசி, துன்பம் இதை எல்லாத்தையுமே அனுபவிப்பன்னு சாபத்தை கொடுக்கிறாரு. அதனால் அஸ்வத்தாமன் நர்மதை நதிக்கரை பக்கம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காருன்னு நம்பப்படுது. ராஜபலி, இவருக்கு மகாபலின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. அசுர குலத்தில் பிறந்து விஷ்ணுவின் முழு பக்தனாக மாறின பிரகலாதன் பேரன் தான் இவர் விஷ்ணுவின் மிகப்பெரிய பக்தர். அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் ரொம்ப நல்ல ஆட்சியை தான் கொடுத்திருந்தார். சந்தோஷம், நிம்மதின்னு எல்லாமே இருந்துச்சு இவர் ஆட்சியில். அசுரர்களின் வளர்ச்சியில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது போக கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் இடையே சமநிலையை உடைக்கிற மாதிரி ஆயிருச்சு. அதனால இந்திரன் விஷ்ணு கிட்ட உதவி கேட்டார். விஷ்ணு இப்போ ஒரு குள்ளமான ஆளாக அவதாரம் எடுக்கிறார். அவர்தான் வாமனன். இப்போ அவருக்கு மகாபலி கிட்ட போகிறாரு. எனக்கு ஒரு 3 அடி இடம் மட்டும் தரியான்னு கேட்குறாரு. மகாபலி கூட இருக்கவங்க எல்லாமே இதில் ஏதோ சதி இருக்குது, வேணா சரின்னு சொல்லாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை கேட்கவே இல்லை. 3 அடி இடம் தானே, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாமனனான இருந்த விஷ்ணு அவதாரம் எடுத்து ஒரு அடியை மேலுலகத்திலும் இன்னொரு அடியை பூலோகத்திலும் வைக்கிறாரு. இன்னொரு அடி எங்கே வைக்கணும்னு விஷ்ணு கேட்க தன் தலைமையில வையின்னு மகாபலி சொல்ல விஷ்ணு அவர் தலையிலேயே காலை வைக்க மகாபலி பாதாள உலகத்துக்கே போயிடுறாரு. விஷ்ணு அவருக்கு சாகாவரத்தை கொடுத்தாரு. இதற்கு அப்புறம் மகாபலி பாதாள உலகத்தில் ஒரு அருமையான ஆட்சி செய்கிறார் என்றும் வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய மக்களை அவர் பார்க்கிறார் என்றும் நம்பப்படுது. அதை கொண்டாடும் விதமாக நடத்தப்படுவது தான் ஓணம் பண்டிகை. சின்ன வயசுலேயே ஆஞ்சநேயர் சுட்டித்தனம் அதிகமாகவே பண்ணுவார். ஒரு முறை அனுமருக்கு பயங்கரமான பசி. என்னடா பண்ணலாம்னு யோசித்து பார்க்குறாரு. வானத்தில் சூரியன் அவர் கண்ணுக்கு ஒரு பழுத்த பழம் மாதிரி தெரிஞ்சுது. உடனே சாப்பிடலாம்னு போகிறாரு. உடனே இந்திரன் அதை தடுத்து அவர் வஜ்ராயுதத்தால் ஆஞ்சநேயரை தாக்குறாரு. அதனால் ஆஞ்சநேயர் தாடை உடைஞ்சி கீழே விழுந்துடுச்சு. இதனால் கோபமடைந்த ஆஞ்சநேயர் அப்பா வாயு பகவான் 3 உலகத்திற்கும் காற்று இல்லாமல் காற்றை நிறுத்திடுறாரு. இதனால் எல்லா உயிர்களோட உயிர்களும் கேள்விக்குறியாயிடுச்சு. உடனே எல்லா கடவுள்களும் வாயு பகவான் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவர் முடிவை மாற்றிக்கவே இல்லை. அப்புறம் பிரம்மா ஆஞ்சநேயரை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது, அவன் மரணத்தை அவனே தான் தீர்மானிப்பான்னு ஒரு பவர்ஃபுல் வரத்தை கொடுத்தாரு வாயு பகவான். அதுக்கு அப்புறம்தான் ஒத்துக்கிட்டு 3 உலகத்திற்கும் காற்றை திருப்பி கொடுத்தாரு. ஒரு கதை சொல்லுது. இன்னொரு கதை என்னன்னா, ராமாயணத்தில் ராமருடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சராயு நதியில் அவர் மோட்சம் அடைய போகிறப்ப ஆஞ்சநேயரை நீ நீடூழி வாழணும்னு, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் கலியுகம் முடிகிற வரைக்கும் நீ வாழணும்னு வரத்தை கொடுத்தாரு வேதவியாசர். இவர் பிறப்பிலேயே விஷ்ணுவின் அம்சத்தை கொண்டு இருந்ததுனால சாகாவரத்துடன் தான் இவர் பிறந்தார். வேதங்கள் எழுதினவரும் இவர்தான், பிரம்மசூத்திரத்தை எழுதினதும் இவர்தான், மகாபாரதம் உட்பட 18 புராணங்களும் இவர்தான். விபீஷ்ணர் ராமாயணத்தில் ராமர்
ராவணனை கொன்ற பின் ராவணனின் தம்பியான விபீஷ்ணருக்கு ராமர் ஒரு ஆணையிடுகிறாரு. இந்த நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணணும், நல்ல வழியில் கொண்டு போகணும், அதுக்கு ஒரு மன்னன் வேணும், அது நீயா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சாகாவரத்தை கொடுத்துட்டு இலங்கை விட்டு போறாரு ராமர். இப்படி விபீஷ்ணருக்கு சஞ்சீவியாக மாறினார் கிருபாச்சாரியார். மகாபாரதத்தில் ஒரு குருகுலத்தில் மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஆளாக இருக்கிறவர் இந்த கிருபாச்சாரியார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருகுலத்துக்கு ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கிருபாச்சாரியார்கிட்ட தான் தனுர் வித்தைகளை கற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்குது. இவரது நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் விசுவாசத்திற்கும் பரிசாக கலியுகம் முடிகிற வரைக்கும் இவர் வாழலாம்னு விஷ்ணு ஒரு வரத்தை கொடுத்தாரு. இந்த 7 கதைகளிலும் விஷ்ணுவின் பங்கு இருக்கு. கலியுகத்திற்கு கல்கியாக வந்து அசுரன் கலியை வதம் செய்ய போறவரும் சத்திய யுகத்தை தொடக்கி வைக்க போறவரும் விஷ்ணுதான். இந்த கதைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்து இருக்கு. 7 சஞ்சீவிகள் கேரக்டரை பார்த்தா ஒவ்வொரு குணநலன்களை கொண்டது, ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனி ரோல் இருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்தா எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கதைகள் எல்லாமே உண்மையாக இருந்தால் அப்போ கல்கி என்ற அவதாரமும் உண்மையாக இருக்கலாம்.